Good morning students. CSIR net December 2025 அந்த question தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let y of x be the solution of the integral equation y of x is equal to e power x plus e plus 1 plus 1 by 3 into integral 0 to 1 y of t into dt. And r of x comma t comma 1 by 3 be the resolvent kernel associated to the integral equation. Then which of the following statements are true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா y of xங்கிறது சொல்யூஷன் ஆஃப் த கிவன் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கவனிச்சோம் அப்படின்னா இது ஃப்ரெட்ஹாம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது லிமிட் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால இது ஃப்ரெட்ஹாம் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான ரிசால்வன் கர்னல் வந்து r of x, t, 1/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் எந்தெந்த ஆப்ஷன்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு பார்ட் சி கொஸ்டின். CSIR net December 2025 பார்ட் சி கொஸ்டின். அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்யூஷன் வந்து இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா r of 0, 1, 1/3 is equal to 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசால்வன் கர்னல் ஆஃப் த கிவன் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் வந்து 3/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிசால்வன் கர்னல் வந்து 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா y of 1 அதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. y of 1னா என்ன, நமக்கு y of xங்கிறது சொல்யூஷன் ஆஃப் த கிவன் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போது y of x கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை 2 மெத்தட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆர்டினரி மெத்தட். ஆர்டினரி மெத்தடில் எப்படி ரிசால்வன் கர்னல் கால்குலேட் பண்ணணும், எப்படி சொல்யூஷன் கால்குலேட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் வந்து ஷார்ட்கட் மெத்தட், அதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது கிவன் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷனை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன், அதாவது ஃப்ரெட்ஹாம் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணால் என்னாகும், நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் வந்து y of x is equal to f of x plus lambda into integral a to b k of x comma t y of t into dt இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா இங்கே f of x உள்ள இடத்துல இங்கே e power x plus e plus 1 இருக்குது. இங்கே லேம்டா உள்ள இடத்துல 1/3ன்னு இருக்குது. லிமிட் வந்து a to bன்னு உள்ள இடத்துல இங்கே 0 to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. k of x, t இங்கே உள்ள இடத்துல இங்கே எந்த டேர்மும் இல்லை இல்லையா, அதனால் நம்ம 1 இருக்கிறத நம்ம அசூம் பண்ணிக்கலாம். அப்போ இதனுடைய வேல்யூ 1. இப்போ y of t அப்படியே தான் இருக்குது, dt அப்படியே தான் இருக்குது இல்லையா. இப்போ இதுதான் ஜென்ரல் ஃபார்மை நம்ம கம்பேர் பண்ணி வேல்யூஸ் நம்ம இங்கே நோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் இருந்து என்ன கால்குலேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரிசால்வன் கர்னல் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது வந்து சொல்யூஷன் கால்குலேட் பண்ணணும். ரிசால்வன் கர்னல் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், r of x, t, lambda இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷன் எப்படி நோட் பண்ணுவோம், y of x is equal to f of x plus lambda into integral 0 to 1. இங்கே வந்து நமக்கு r of x, t, lambda அதாவது ரிசால்வன் கர்னல் நம்ம நோட் பண்ணுறோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே வந்து f of t into dt, y of t நம்ம நோட் பண்ண மாட்டோம். சொல்யூஷன் வரும்போது இங்கே f of x இருக்கு இல்லையா, இங்கே xக்கு பதிலாக tன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே நோட் பண்ணுவோம் into dt. இதுதான் சொல்யூஷன். அப்போ இந்த 2 வேல்யூஸ் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். ரிசால்வன் கர்னல் கால்குலேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிசால்வன் கர்னல் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். இப்போ r of x, t, lambda ஆர்டினரி மெத்தடில் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், சம்மேஷன் n equal to 1 to infinity lambda power n minus 1 into k n of x, t இதுதான் நமக்கான ரிசால்வன் கர்னல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே kn of x, t நம்ம கால்குலேட் பண்ணணும். இதனுடைய வேல்யூ n-க்கு பதிலாக 1, 2, 3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது k1, k2, k3 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். இப்போ கவனிங்க, k1 of x, t இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், k of x, tக்கு ஈக்குவலாக இருக்கும். கிவன் ப்ராப்ளத்தில் உள்ள k of x, t இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு kn of x, t இதனுடைய வேல்யூ, அதாவது 1க்கு மேற்பட்டு நமக்கு இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்போது இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இன்டெக்ரல் a to b k of x, t இங்கே x, zன்னு நம்ம நோட் பண்ணுவோம். x, z இங்கே வந்து n இருக்கும்போது இங்கே n-1 kn-1 of z, t into dz இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். அதாவது k of x, z kn-1 of z, t into dz இப்படி தான் நம்ம ரிசால்வன் கர்னலுக்கான அந்த k வேல்யூ k1, k2, k3லாம் நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இன்டெக்ரல் a to b k of x, z k 2-1 1ன்னு ஆகிடும். k1 of z, tன்னு ஆகும் இல்லையா. அப்போ k1 of z, tயை இந்த வேல்யூலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம்.
இப்போ கிவன் ப்ராப்ளத்தில் கே ஆஃப் எக்ஸ் கமா டியினுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம், ஒன்றுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது கே ஒன் ஆஃப் எக்ஸ் கமா டி இதனுடைய வேல்யூ கிவன் ப்ராப்ளத்தில் என்னென்னு இருக்கும், கே ஆஃப் எக்ஸ் கமா டிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். அதனுடைய வேல்யூ இங்கே 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து கே டூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கே டூ ஆஃப் எக்ஸ் கமா டி இதனுடைய வேல்யூ இன்டெக்ரல் ஏ டு பி நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே 0 to 1 கொடுத்துருக்காங்க நமக்கு நம்ம ப்ராப்ளத்தில் 0 to 1 கே ஆஃப் எக்ஸ் கமா இசட் அப்படின்னு இருக்குது. கே ஆஃப் எக்ஸ் கமா இசட்டோட வேல்யூ என்ன, கே ஆஃப் எக்ஸ் கமா டியினுடைய வேல்யூ 1. இப்போ எக்ஸ் கமா இசட் கமா சாரி இங்கே எக்ஸ் கமா இசட் இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸ் கமா டிக்கு பதிலாக இசட் நோட் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ 1 தான். அப்போ இங்கே 1 நமக்கு நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கே ஒன் ஆஃப் இசட், அதாவது இங்கே என்னக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கே 1 ஆகும் இல்லையா, கே ஒன் ஆஃப் இசட் கமா டி. கே ஒன் ஆஃப் இசட் கமா டி நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 1 தான். இப்போ 1 into 1 into dz இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to 1 dz அப்படின்னு ஆகும். dz இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு இசட்டுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 1, அதாவது கே டூ ஆஃப் எக்ஸ் கமா டியும் நமக்கு 1னே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கே த்ரீ அதையும் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். கே த்ரீ ஆஃப் எக்ஸ் கமா டி இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இன்டெக்ரல் 0 to 1 கே ஆஃப் எக்ஸ் கமா இசட் அடுத்து கே டூ ஆஃப் இசட் கமா டி இன்ட்டு டிஇசட் இதனுடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த 2 வேல்யூஸுமே நமக்கு 1ன்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ இங்கேயும் நமக்கு டிஇசட்னு தான் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். டிஇசட் இன்டெகிரேட் பண்ணால் இசட்டுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது அங்கேயும் 1 தான். அப்போது கேஎன் ஆஃப் இசட் எக்ஸ் கமா டி இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ நமக்கு 1னே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ரிசால்வன் கர்னல் ஈஸியாக நோட் பண்ண முடியும். நம்ம இங்கே நோட் பண்ணலாம். இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் கமா டி கமா லாம்டா இதனுடைய வேல்யூ நம்ம இங்கே நோட் பண்ணலாம். லாம்டா வந்து நம்ம ப்ராப்ளத்தில் என்னென்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டே நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா, 2 ஈக்குவேஷன்ஸையும் ஜென்ரல் ஃபார்மையும் கிவன் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது லாம்டா உள்ள இடத்துல என்ன வேல்யூ இருக்கிறதா நம்ம நோட் பண்ணோம், 1/3. அப்போ அந்த 1/3 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ சம்மேஷன் n = 1 to infinity லாம்டா பவர் n - 1 லாம்டாங்கிறது இங்கே 1/3 பவர் n - 1 இன்ட்டு கே n ஆஃப் எக்ஸ் கமா டி இப்படி நம்ம நோட் பண்ணோம் இல்லையா. kn ஆஃப் எக்ஸ் கமா டியினுடைய வேல்யூ நமக்கு என்னக்கு பதிலாக 1 2 3 என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதனுடைய வேல்யூ 1 தான் இல்லையா. அப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சம்மேஷன் n = 1 to infinity 1/3 பவர் n - 1 இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் இதனுடைய வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஆகும் ஃபஸ்ட் டேர்ம், அதாவது 1 - 1 0 ஆகிடும். அப்போ 1ன்னு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். செகண்ட் டேர்ம் என்ன ஆகும், 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 - 1 1 ஆகும், 1/3 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் 1/3² ப்ளஸ் அண்ட் ஸோ 1 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியும், அதாவது 1 + x + x² ப்ளஸ் அண்ட் ஸோ 1 அப்படின்னு இருந்ததுன்னா 1/1 - xன்னு நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே x உள்ள இடத்துல 1/3 இருக்குது. அப்போ 1/1 - 3 இதுதான் இதனுடைய வேல்யூ. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், 1 - 1/3 வந்து நமக்கு 1/2/3 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இது நியூமரேட்டரில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 3/2 அப்படின்னு ஆகும். அப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கான ரிசால்வன் கர்னல் நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, 3/2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த 3/2 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ரிசால்வன் கர்னலை யூஸ் பண்ணி நான் கிவன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் நம்ம நோட் பண்ணலாம். அதுக்கு பிறகு நம்ம ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். இப்போ நம்ம ரிசால்வன் கர்னல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே லாம்டாக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதனுடைய வேல்யூக்கு தான் ஈக்குவல். ஏன்னா நம்ம லாம்டா என்னென்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம், 1/3 தான் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 3/2. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். சொல்யூஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம், y of x is equal to f of x plus lambda into integral a to b. இங்கே வந்து நமக்கு r of x, t, lambda into f of t into dt இல்லையா. இதுதான் சொல்யூஷன். நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் f of x உள்ள இடத்துல இங்கே என்ன வேல்யூ, நம்ம கிவன் ப்ராப்ளத்தில் என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, e⁻x + e+1. இங்கே f of x இருக்குது, நம்ம ப்ராப்ளத்தில் e⁻x + e+1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாம்டா உள்ள இடத்துல நம்ம ப்ராப்ளத்தில் என்ன வேல்யூ இருக்குது, 1/3 அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டெக்ரல் a to bக்கு பதிலாக 0 to 1 நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். r of x, t, lambda அதாவது இங்கே லாம்டாக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, 3/2. நெக்ஸ்ட் f of t இருக்கு இல்லையா, f of t-னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இங்கே எக்ஸுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூவில் எக்ஸுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ e⁻t + e+1 இன்ட்டு dt இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ணால் என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே e⁻x இருக்குது ப்ளஸ் e+1 இருக்குது ப்ளஸ் இங்கே 1/3 இந்த 3/2 கான்ஸ்டன்ட்டு நம்ம வெளியில் மார்க் பண்ணிடலாம். இன்டெக்ரல் 0 to 1 e⁻t + e+1 இன்ட்டு dt இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது.
இந்த 3 நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். which is equal to e power x plus e plus 1 plus 1/2. இப்போ இங்கே நம்ம இன்டெகிரேட் பண்ணால் e power t இன்டெகிரேட் பண்ணால் e power t தான். ஈயை இன்டெகிரேட் பண்ணால் அது கான்ஸ்டன்ட்டு. அப்போ et அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே டீன்னு நம்ம நோட் பண்ணுவோம். 1 இன்டெகிரேட் பண்ணால் t இல்லையா? இப்போ லிமிட் வந்து 0 to 1 நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் 1/2 இருக்குது. அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ ஈன்னு ஆகும். இங்கே நமக்கு இதுவும் ஈன்னு ஆகும். ப்ளஸ் நமக்கு இங்கே 1ன்னு ஆகும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 2 டேர்மும் நமக்கு 0 ஆகிடும். இந்த டேர்ம் மட்டும்தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ மைனஸ் லோயர் லிமிட் நம்ம 0 அப்ளை பண்ணும்போது e power 0 வேல்யூ 1. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 1 மைனஸ் 1 நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? e power x ப்ளஸ் e ப்ளஸ் 1 இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கே 1/2 இங்கே 2eன்னு வரும் ப்ராக்கெட்டில் இல்லையா? இப்போ இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கேயும் ஈன்னு தான் வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு e power x ப்ளஸ் 2e ப்ளஸ் 1 இப்படி தான் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இது வந்து கிவன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் y ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம சொல்யூஷன் கால்குலேட் பண்ணணும். அதுதான் நமக்கு ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே ஈன்னு ஆகும், இங்கே 2e அப்படின்னு ஆகும், இங்கே 1ன்னு ஆகும். அப்போது 3e ப்ளஸ் 1 தான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இங்கே நம்ம ரிசால்வன் கர்னலும் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சொல்யூஷனும் நோட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஷன்ஸை கவனிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரிசால்வன் கர்னல் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டு. செகண்ட் ஆப்ஷனில் 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். தேர்ட் ஆப்ஷன் கவனிச்சோம் அப்படின்னா y ஆஃப் 1 வேல்யூ 3e + 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டு. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து e + 3ன்னு கொடுத்துருக்காங்க y ஆஃப் 1 வேல்யூ. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நம்ம ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது ஷார்ட்கட் மெத்தடில் கிவன் ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா ரிசால்வன் கர்னல் கால்குலேட் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்பயும் போல் சொல்யூஷன் நோட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஷார்ட்கட் மெத்தடு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு k ஆஃப் x, t வேல்யூ இருக்கு இல்லையா? அதாவது ஜென்ரல் ஃபார்மில் இங்கே k ஆஃப் x, t இருக்கும் இல்லையா? அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். முதல்ல k ஆஃப் x, t எப்படி இருந்தால் இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். 1ன்னு இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் வேரியபிளாக அதாவது எக்ஸோ டிஓ அப்படின்னு சிங்கிள் வேரியபிளாக இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரிசால்வன் கர்னல் ஈஸியாக நோட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் அதாவது xt அதாவது சம் ஆஃப் த டேர்ம்ஸாக இல்லாமல் இதே போல் ப்ராடக்டாக இருந்தால் நோட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா x - 1 × t - 1 இப்படி இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம ரிசால்வன் கர்னல் நோட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நமக்கு xt² ப்ளஸ் x² t அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த 2 டேர்ம்ஸாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது ரிசால்வ் அதாவது கர்னல் k ஆஃப் x, t எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. இந்த டேர்மில் அதாவது 1ஓ எக்ஸோ இதே போல் ப்ராடக்ட் ஆஃப் த 2 டேர்ம்ஸோ நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த மெத்தட் ஈஸியாக யூஸ் பண்ணி அதாவது இந்த மெத்தட் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ரிசால்வன் கர்னல் நோட் பண்ண முடியும். இப்போ கவனிங்க, ரிசால்வன் கர்னல் நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்டெக்ரல் 0 to 1 என்ன லிமிட் நம்ம கொடுத்துருக்காங்களோ ப்ராப்ளத்தில் அதை நோட் பண்ணிக்கணும். k ஆஃப் x, x × dx இதனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதனுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1/λ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ கவனிங்க, நம்ம ப்ராப்ளத்தில் k ஆஃப் x, t வேல்யூ 1 தான். அப்போ k ஆஃப் x, x வேல்யூ 1 தான். இப்போ இன்டெக்ரல் 0 to 1 dx இதனுடைய வேல்யூ இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு xன்னு ஆகும். லிமிட் அப்ளை பண்ணுறோம் 0 to 1 அப்படின்னா 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதனுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1/λ இருக்கணும். 1/λனா நம்ம ப்ராப்ளத்தில் லாம்டாவோட வேல்யூ 1/3. இப்போ 1/1/3 அதனுடைய வேல்யூ வந்து 3ன்னு இருக்கும் இல்லையா? அப்போ 1 வந்து நாட் ஈக்குவல் டு 3 இருக்குது. அப்போது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1/λ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ரிசால்வன் கர்னல் வந்து நம்ம நோட் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. r ஆஃப் x, t, λ இதனுடைய வேல்யூ k ஆஃப் x, t டிவைடட் பை 1 மைனஸ் லாம்டா இன்டூ இன்டெக்ரல் 0 to 1 என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட் யூஸ் பண்ணிக்கலாம். k ஆஃப் x, x இன்டூ dx இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக டேரெக்டாகவே நோட் பண்ண முடியும் ரிசால்வன் கர்னல். இப்போ கவனிங்க, k ஆஃப் x, t நம்ம ப்ராப்ளத்தில் 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். இங்கே 1 மைனஸ் லாம்டாவோட வேல்யூ நமக்கு 1/3ன்னு தெரியும். இங்கே அப்ளை பண்ணியாச்சு. இதனுடைய வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த வேல்யூ நம்ம இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 × 1/3 1/3 தான். இப்போ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 3/2 அப்படின்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இப்படி நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லையும் டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும்? ரிசால்வன் கர்னல் கால்குலேட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி எப்பயும் போல் நம்ம சொல்யூஷன் நோட் பண்ண முடியும். தேங்க்யூ.